வணக்கம். ஜனநாயகன் படத்தை திரைக்கு வரும் முன்பாகவே இணையதளத்தில் வெளியிட்டுட்டாங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷ வீடியோவை வெளியிட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்கள்லேயே முழு படமான 3 மணி நேர படத்தையும் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து அடுத்தடுத்த செய்திகள். படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம், அப்புறம் படத்துடைய இயக்குனர் ஒரு போஸ்ட் போடுதாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தராக போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கண்ணில் அப்படி எந்தவித காட்சிகளும் படமும் இல்லை. முழு படம் வந்ததாகவும் நம்ம கேள்விப்படவே இல்லை. இவங்க போடுற செய்தியை பார்த்து தான் என்னது படத்தை எவனோ லீக் பண்ணி விட்டானா அப்போ தான் சந்தேகம் வருது. அது எப்படி எவனோ லீக் பண்ணுவான்? தியேட்டருக்கு வந்துட்டுனா நம்ம ஆட்கள் திருட்டு கேமரா வச்சு திருட்டு .com அந்த .comனு எதிரியா போட்டு விட்டுறான். அதுவும் இவங்க அனுமதி இல்லாமல் அது எப்படி வருவீங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. படம் இன்னும் திரைக்கே வரலை. இவங்க படத்தில் நடித்தவங்க முக்கியமான ஆட்கள் இவங்கக்கிட்ட தான் அந்த காப்பி இருக்கும். சென்சார் போர்டுக்கு போட்டு காட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த படத்தை அது எப்படி யாரோ ஒரு வெளிநபர் திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்ய முடியும்? அப்போ திருடன் இவங்களுக்குள்ளே தானே இருக்கான். சாதாரண மக்கள் அப்படித்தானே நினைக்க தோணும். என்னதுன்னு தெரில. அதில் ஏதோ காட்சிகள்னு சொல்லுதாங்க. நம்ம கண்ணில் பட்ட காட்சின்னா கடைசி அந்த எண்டு கார்டு ஒரு 30 செகண்டு கண்ணில் பட்டுச்சு. தளபதி விஜய் வாராப்பில் இந்த பக்கம் வரிசையாக இயக்குநர்கள்லாம் நிற்குதாங்க. ஒரு இயக்குனரும் ஒரு மாதிரி கேட்குற மாதிரி, அண்ணா மாற்றம் வருமா அப்படின்னு லோகேஷா, அப்புறம் அட்லி, அப்புறம் நம்ம இந்த இயக்குனர் பீஸ்ட் இயக்குனர் நெல்சன், இவங்கெல்லாம் எதோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆள் கையை தூக்கிட்டு என்னமோ சொன்னார். அதுக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த சீன் நான் பார்த்தேன். அது எந்த படம்னு கூட நமக்கு தெரியாது. எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான விளம்பரமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அதுதான் ஜனநாயகத்தின் படத்துடைய காட்சியானு தெரியாது. ஆனால் நம்மளும் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். இந்த சீனை பார்த்துட்டு என் மனசில் என்ன பட்டுச்சுன்னா, உண்மையிலே இவங்க தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்களோ, படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி முக்கியமான சீனுகளையாவது ரிலீஸ் பண்ணி விடுவோம். தளபதி ஒத்த வரல தூக்குதாப்பில் மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து வரட்டும்னு சொல்லி அது ஒன்றே போதுமே. ஏன்னா அவருக்கு ஓரளவு ஓட்டு ஏற்கனவே அவர் பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஓட்டு அரசியலுக்காக இவங்களே தான் அந்த காட்சியெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இவங்களே தான் கடந்து கதறுதாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே இதை தீர விசாரிக்கணும். யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அது தயாரிப்பு நிறுவனம் சார்ந்தவங்களாகவே இருக்கட்டுமே, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து.